ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய் கிழவி அந்த படத்தோட ட்ரெய்லர் டீட்டெயில் தான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷன்ஸில் வருது, எஸ்ஓஎஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில். இது ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு பாட்டியோட பேசிக். இந்த பாட்டி அந்த கிராமத்தையே சும்மா சுத்த விட்ற அதிர விட்ற பாட்டியாக இருக்குது. ஸோ ஒரு பையன் காலையில் 8 மணிக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பாட்டி வந்துடுற போது உடனே சாப்பிட்டு எழுந்திரானா இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் டைமிங் ஆயிடுச்சுன்னொன்னே உள்ளே இருக்க எல்லாருமே அந்த பாட்டி வர்றாங்கன்னு நினச்சி பதறி ஓட ஆரம்பிக்கிறானுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் எழுந்துச்சி ஓடுறான், தெருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க லேடியெல்லாம் எழுந்துச்சி போகிறாங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கவன் அவன் இன்னொரு வண்டியில் எழுந்துச்சி ஓடுறான். ஆமாம், யார் இந்த தாய் கிழவி, எதுக்கு இவங்களெல்லாம் பார்த்து இவங்க இந்த கிழவியை பார்த்து எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த தாய் கிழவி வேறு யாருமே இல்லை, நம்ம ராதிகா மேடம் தான். ஓகே, ஆனால் இந்த படத்தில் இது வரைக்கும் இவங்க போட்ட வேஷத்தை விட இந்த படத்தில் தாய் கிழவியாக போட்டிருக்க வேஷம் உண்மையில் அவங்களுக்கு அது சூட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தாய் கிழவி கலை அரசி அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகா சத்குமார் அவங்க தான் இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் கலையரசியாக நம்ம தாய் கிழவியாக பாட்டியாக நிற்கிற ராதிகா சத்குமாரோட வேட்டைகள், அவங்க செய்கிற சேட்டைகள், அவங்க பண்ணுற லொல்லு, அவங்க சும்மாவே கேட்க வேணாம், லொல்லு பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணுறது தான் இந்த படத்தில் மெயின் ரோலாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தில் முழுக்க காமிச்சிருக்கானுங்க. ஸோ உண்மையிலே இந்த தாய் கிழவி யார், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது அதுக்கு அடுத்து வர்றது கொஞ்சம் நாள் கழித்து தெரியுது. பட் இவங்க ஏரியாவிலே பெரிய பாட்டியாக இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா, வட்டி கொடுத்து வாங்குகிற வேலையை பார்க்குறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட காசு வாங்கினவங்க தான் ரொம்ப பயந்துக்கிட்டு அடித்து பிடிச்சி ஓடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டால் இவங்கக்கிட்ட காசு வாங்கினவங்க. அவங்க யாருன்னே பார்க்க மாட்டேங்காங்க. காசு வாங்கினே இல்லை, இன்றைக்கி வட்டியை கொடு, காசை கொடு அப்படின்னு சொல்லி சின்ன பையன் இளவட்டத்துலேருந்து பெரிய ஆள், தாடி வச்ச வயசான ஆள் வரைக்கும் ஒரு ஆளும் விடலை, எல்லாத்தையுமே போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறாங்க. யாரையும் எங்கேயும் எதுலேயும் மதிக்கிறதே கிடையாது. தனக்கு தேவை காசு, தனக்கு தேவை என்ன வேணுமோ அதை அப்படியே பண்ணிடுறாங்க. ஸோ எல்லோரும் இந்த பாட்டியை பார்த்து பயப்படுறாங்க. இவன் பாட்டிக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிற யாரும் அதிகமாக பெருசாக இல்லாததுனால இவங்களுக்கும் வந்து இந்த பெருசாக எந்த ஒரு கவன ஈர்ப்பும் இவங்களுக்கு இல்லை. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் கொடுத்த காசு உண்டு, காசை வச்சு என்னென்னா செய்யலாம் அப்படின்றதான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காசை கொடுத்தவன்கிட்ட எப்படி வட்டியை வசூல் பண்ணுறதுன்னு இந்த பாட்டிகிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சேட்டையில் எல்லாத்தையுமே வந்து இந்த பாட்டி பண்ணிக்கிறது, யாரையும் எங்கேயுமே வந்து மதிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்குற இந்த பாட்டி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த பாட்டிக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையில் பாட்டி மாட்டிக்குது, அதாவது உடம்புக்கு முடியாமல் போகுது அந்த பாட்டி. அப்போ என்ன ஆச்சு இந்த பாட்டிக்கு, ஏன் இப்படி ஆனாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இதில் ஒரு சீனில் கருப்பசாமி கோயிலில் ஒரு சுருட்டு இருக்கும். அந்த சுருட்டை எடுத்துகிட்டு போய் நைட் உட்காந்து ஊதுன்னு ஊதும். அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த படத்தில் ஒரு உண்மையான ஒரு பாட்டியாக, ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு பாட்டியாக இந்த பாட்டியில் ராதிகா மேடம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பெர்ஃபார்மன்ஸை விட இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு பாட்டியை வந்து நம்ம பார்க்குற இவங்க இது ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றின அப்டேட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.